வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை போட்டு ஒரு குழம்பு ஒன்று பண்ண போறோம். அப்புறம் வாழைக்காய் கறி, வேர்க்கடலை சுண்டல் தான் பண்ண போறோம் ஸ்நாக்ஸுக்கு. நான் வந்து வேர்க்கடலையே முதல்லயே வந்து உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ எப்படி குழம்பு பண்ணுறது, எப்படி கறி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வாழைக்காய் கறி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, கட் பண்ண வாழைக்காய், தேவையான உப்பு, ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். வேகட்ட வாழைக்காய். இப்போ நெக்ஸ்ட் வேர்க்கடலை குழம்பு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வேக வச்ச வேர்க்கடலை, மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேர்க்கடலை வந்து அந்த எண்ணெயிலே வந்து வறுபடட்டும். வத்த குழம்பு பொடி ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துறேன். குழம்புக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து ஒரு கொதி விடுவோம். இந்த பக்கம் வந்து வேர்க்கடலை குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நம்ம வாழைக்காவும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி, ஆல்ரெடி நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இஞ்சி சேர்க்கும் போது அது வாய்வு இல்லையா வாழைக்காய், ஸோ கரெக்டாக இருக்கும். இந்த வேர்க்கடலை குழம்பும் ரெடி. இந்த பக்கம் வாழைக்காய்க்கு கொஞ்சம் அரிசி மாவு தூவிட்டு அப்படியே பரத்தி விட்டுருவோம். நல்லா ரோஸ்ட் ஆகிடும் பாருங்க. அரிசி மாவு சேர்க்கறது வந்து இந்த வாழைக்காய் பாருங்க ஒன்னோட ஒன்றாம தனித்தனியாக இருக்கா, அப்படியே பரத்தி விட்டுட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்ப் ஆகிடும் நமக்கு. பாருங்க வாழைக்காய் சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுறேன், அது பாட்டு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து வேர்க்கடலை குழம்பு வந்து ரெடி ஆகிடுது. ஸோ அதை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பண்ண போனோம்னா, வாழைக்காய் பண்ண அதே கடாயிலே வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து வேர்க்கடலை சுண்டல் தான் பண்ணிக்க போகிறோம். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை சேர்க்குறேன். வேக வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துலாம். இதில் ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு, அதனால் இப்போ உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் மேலாக போட்டுக்கலாம், பட் அவசியப்படாது. இதுக்கு மேலேயே வந்து தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி, வேணும்னா நம்ம கேரட் இருந்தால் கேரட் கூட துருவி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிளகா, கொத்தமல்லியும் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வேர்க்கடலை சுண்டல் வந்து ரெடி. ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. வேர்க்கடலை போட்ட ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் காரக்கறி, வேர்க்கடலை சுண்டல். ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடலை சுண்டல். வேர்க்கடலை நிறையா இருந்ததுனால வேக வச்சுட்டு 2 பாதியாக குழம்புக்கு கொஞ்சமும் சுண்டலுக்கு கொஞ்சமும் எடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கிறேன்.